ஓம் நம சிவாயா. நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் பதிவு. மெயினா பார்த்தீங்கன்னா, வெள்ளிங்கிரிக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 22 டைம்ஸ் தரிசனம் பார்த்ததுல நெறைய ஃபீமேல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபீமேல்ஸ்னால் மோர் தென் 45, 45 ப்ளஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதில மெயினா நான் அவங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன்னா, இது நீங்க நெனைக்கிற மாரியான சாதாரண மலை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேர் நான் பார்க்குறேன், ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த மலையில ஏறுறாங்க. அ ஏறும்போதே ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்க என்ன சொல்றது? ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படியெல்லாம் 2 பேரும் சேர்ந்து வராங்க. வந்தாலுமே மேல நீங்க போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போனீங்கன்னா, அப்புறம் இறங்கும்போது ரொம்ப சிரமப்படுற மாரி ஆகும். இது நம்ம என்னன்னா, ஒரு என்ன சொல்றது? நம்ம போய் சாமிய கும்பிட்டு வரும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். அது இல்லாம ரொம்ப பெயின் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த கோவில் நெனச்சு கூட நம்ம பார்க்க மாட்டோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு குட் மெமரி தான் நம்மளோட மெமரியில சேவ் ஆகும். ஸோ, அதனால அந்த மாரி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஒரு பேசிக் ஒரு ட்ரெய்னிங் மாரி எடுத்துருந்துக்கலாம். அதாவது ஒரு ஒரு 1 மணி நேரம் இல்லாட்டினா 1/2 மணி நேரம் கொஞ்சம் வாக்கிங் போறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மேடு மாரி எலிவேஷன் இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்றது. அந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் நீங்க தவிர்த்துடலாம். ஏன்னா, நெறைய நான் ஃபீமேல்ஸ் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. அவங்க நெனச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையுமே சொல்லல. நான் ஆல்மோஸ்ட் பார்த்ததுல ஒரு 80% டூ 90% ஃபீமேல்ஸ் அந்த மாரி தான் போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன நெனச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி நெனச்சிருப்பாங்கன்னு நெனச்சிட்டீங்கன்னா, இல்ல பழனி மாரி இருக்கும், இல்ல மருதமலை மாரி இருக்கும். அப்படிதானே நான் அதே ஏறியிருப்போம். இல்ல நான் பழனி பாத யாத்திரை போயிருக்கேன். ஸோ, அதனால என்னால வெள்ளியங்கிரி ஈஸியா ஏறிறலாம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்களாட்ருக்கு. பட் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வெள்ளியங்கிரிய பொறுத்தவரைக்கும் 7 மலை நீங்க கடந்து போறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒண்ணு. கண்டிப்பா நீங்க அதுக்கு தகுந்த மாரி ட்ரெய்னிங் பண்ணல, பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, ஆ ரொம்ப அ வருத்த வருத்தமா இருக்கும். அதாவது வருத்தம்ங்கிறது உங்கள் உடம்பு ரீதியாலும் சரி, இல்ல மனது ரீதியாலும் சரி, ஆ ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு வேதனையான உங்களுக்கு ஒரு மெமரியா இருக்கும். நீங்க சேவ் பண்றது. ஸோ, நீங்க ஏறுற மாரி இருந்துச்சுன்னா, தயவுசெய்து சொல்றேன், ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்கங்க. நீங்க டெய்லியும் ஒரு வாக்கிங் போலாம். 1 மணி நேரம் வாக்கிங் போலாம். இல்லாட்டினா வீட்ல நெறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படியே ஃப்ரீக்வென்ட்டா ஏறி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, அந்த பிராக்டிஸ் தான் உங்களுக்கு வெள்ளியங்கிரி மலை ஏறக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, இது யார் யாரு கஷ்டப்பட்டு ஏறுறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ போய் பொருந்தும். நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா போறீங்கன்னா, தட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? நம சிவாய. பார்க்கலாம்.